வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீட்ரூட் பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் இடியாப்ப மாவும் 1/2 கப் பீட்ரூட் துருவலும் எடுத்து வச்சிருக்கேன். இடியாப்ப மாவுக்கு பதில் உங்கள்கிட்ட கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் பீட்ரூட் துருவலை சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வடிகட்டிக்கலாம். மாவை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். பீட்ரூட் ஜூஸை எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு இருக்கு. நம்ம 1 கப் மாவு எடுத்திருக்கோம். இந்த மாவை பிசைறதுக்கு 1 கப் தண்ணி வேணும். 3/4 கப் பீட்ரூட் ஜூஸ் இருக்கு, மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லா 1 கப் இருக்கு. நம்ம எடுத்து வச்ச இந்த பீட்ரூட் ஜூஸை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இந்த ஜூஸ்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை வச்சுதான் நம்ம மாவு பிசைய போறோம். இப்ப நல்லா கொதிக்குது, மாவை பிசைஞ்சிடலாம். இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். கரெக்டா இருக்கு நம்ம எடுத்த 1 கப் பீட்ரூட் ஜூஸ். மூடி போட்டு வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா பிசைஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகுனதும் பொடியா கட் பண்ண முந்திரிய 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. முந்திரிய இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூட 3/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. மூணு நிமிஷமா வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிடலாம். கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணி நம்ம இந்த ஸ்டீமர்ல வச்சு தான் வேக வைக்க போறோம். ஸ்டீமர்ல வாழை இலை போட்டு வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம பூரணம் வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஷேப்ல கொண்டு வந்துருங்க. இதில் ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பூரணம் வைக்கிறேன். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை நல்லா இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்டீமரை வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல 10 ல இருந்து 12 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லா கொழுக்கட்டையுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. வெளியில எடுத்து வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப குசியா சாப்பிடுவாங்க. வேகமாகவும் காலியாயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.